யார் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான மரியாதையை? பிக் பாஸ் வீட்டுல ஏன் மேல குப்பை கொட்டும் போது அதோடைய அருமை நமக்கு தெரிஞ்சு. எல்லாருக்கும் ஒருவங்க எதிர்பார்க்க முடியும். நம்ம சில பேருக்கு மனசாட்சி இருக்கணும், வரணும், அப்படிதான் கரெக்டா இருக்கும். அங்கேயும் இல்லாம இப்போ இங்க இருந்து தாண்டா கதை வேற ஆயிருக்கும். அதுதான் எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு இது. 2-3 சான்ஸ் வந்து தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு. அது என்னைக்காவது ஒரு நாள் வருவார், களத்துக்கு வருவார். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இந்த துப்புரவு தொழிலாளருடைய போராட்டம் இன்னைக்கு 13வது நாளாக நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் ஊரில் இல்லை, நேற்று தான் வந்தேன். நேற்று ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அவங்க கேட்குறது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுடைய வேலையை வந்துட்டு பர்மனன்ட் பண்ணணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு சம்பள உயர்வு, அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு மரியாதை இருக்குது, அவங்களுக்கான பாதுகாப்பு ஒன்று இருக்குது. அவங்க சிட்டியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை மாநகரத்துடைய நாயகன் நாயகி அவங்க எல்லாமே. ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டு குப்பையை எடுத்துட்டு போய் போடுறதுக்கே நம்ம ஃபீல் பண்றோம். ஆனால் நம்மளை யாருன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த குப்பையை அவங்க வந்து டெய்லி கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கான மரியாதை இது வரைக்கும் யார் கொடுத்துருக்கா சொல்லுங்க? பப்ளிக் ஆகட்டும், அரசு அதிகாரி ஆகட்டும், யார் கொடுத்துருக்கா அவங்களுக்கான மரியாதையை? மழை வெயிலில் உட்காந்துருக்காங்க, ஃபேமிலியை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இதுல எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு தெரியல, எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னு நமக்கு தெரியல. இதுக்கு வந்து இந்த துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அப்பா நேரு அவர்கள் வந்துட்டு இதுக்கான முடிவு எடுக்கணும். அவர் தான் இந்த துறையுடைய இவர். நான் நிச்சயமாக அவர்கிட்ட பர்சனலாக போய் நான் என்னால் முடிஞ்சது இவங்களுக்காக பேசுவேன். இதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கண்டிப்பாக நான் எடுப்பேன், சீரியஸாக எடுப்பேன். தேங்க்யூ. இல்லை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து திரைத்துறையில் உள்ளவங்களோ ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ அந்த மாதிரி இல்லை, பப்ளிக் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையிலேருந்து எல்லாமே அவங்க எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான், இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். ஏன் வந்து இவங்களுக்காக வந்து பாலாஜி நிக்கிறேன் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுல ஏன் மேல குப்பை கொட்டும் போது தான் அதோடைய அருமை நமக்கு தெரிஞ்சு. அதனால வந்து கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு இது கிடைக்கணும், நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருக்கும். நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது சார். எல்லாருக்கும் ஒருவங்க எதிர்பார்க்க முடியும். நம்ம சில பேருக்கு மனசாட்சி இருக்கணும், வரணும், அப்படிதான் கரெக்டா இருக்கும். அது பண்றது கிடையாது சார். அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா, குக்கு அந்த வேலைக்காரங்க, அவங்களே அவங்க பெருசா மதிக்க கிடையாது சார். அப்படிங்கும் இவங்களை எப்படி சார் அவங்க இது பண்ணுவாங்க? இதோட பெயின் தெரியாது அவங்களுக்கு, இதோட பெயின் தெரியாது. ஆமா 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 எனக்கு சார், எனக்கு காரியம் பாத பூஜை பண்ணதான் சார் செய்வேன். இவங்க தான் மனசில் தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க, ஏது இருக்காங்க சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல கூட இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க கவர்மெண்ட், இவங்க தூய்மை பணியாளர் தானே, கார்பரேஷன் கீழே தானே வருது. அப்போ இங்கே இல்லாமல் அவங்க எங்கே போராடுவாங்க? இப்போ அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்களா? அது கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த துறை அமைச்சர் பேசணும் சார். இந்த துறைக்கு சம்மந்தம் இல்லாத அமைச்சர் ஏன் பேசுறாரு? சப்போர்ட் பண்ண வேணாம் சார். அட்லீஸ்ட் அவங்க நிம்மதியாவது எதை பண்ண ஒரு இது பண்ணல. இங்கே இருக்கக்கூடாது ஏந்திரீங்கன்னா என்ன அர்த்தம்? மரியாதை கூட மேயர் எங்கே இருக்காங்க, பிரியா மேம் எங்கே இருக்காங்க? இங்கே தானே இருக்காங்க. அப்போ அவங்க இங்கே தான் இருந்து போராடணும், வேற என்ன பண்ண முடியும்? அவங்க இதுக்கு மேலே ப்ரெஷர் அவங்களுக்கு வந்துச்சுன்னா முதல் நாள் நான் நிற்பேன் சார், சீரியஸாக நிற்பேன். தலைவரை பார்த்து தலைவர் என்ன பேசுறது நமக்கு தெரியாது இல்ல. ஆமா, எப்பயுமே வந்துட்டு அங்க நடக்கிற விஷயம் பெருசா வேற எதுவுமே தெரியாது. பட் அவர் கூப்பிட்டு ஏதாவது பேசிருப்பார், சால்வேஷன் பேசியிருப்பார் சார். நல்ல முறையா பாக்குறேன். பட் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அங்கேயும் இல்லாம இப்போ இங்க இருந்து தாண்டா கதை வேற ஆயிருக்கும். அதுதான் எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு இது. ஜஸ்ட் ஒரு 1 hour கூட தலைவர் இங்க இருந்திருக்கலாம். நிச்சயமா 2-3 சான்ஸ் வந்து தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு. அது என்னைக்காவது ஒரு நாள் வருவார், களத்துக்கு வருவார், கண்டிப்பா வருவார். சக்சஸ்ஃபுல் தான் மாநாடு, அவரு சக்சஸ்ஃபுல் தான். செகண்ட் மதுரை வேற, அவர் ரசிகர் அதிகம், கண்டிப்பா சக்சஸ் தான் இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கு. நீங்க கலந்துக்கிறீங்களா சார் மாநாட்டில்? மேபி இருக்கலாம், கலந்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.